ரம்ஜான் மந்த்ல எல்லா முஸ்லிம்ஸ் கண்டிப்பா ஃபாஸ்டிங் பண்ணும். ஆனா எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க, சஹர் டைம்ல இஃப்தியார் டைம்ல அந்த டயட் பேலன்ஸ் பண்றது இல்ல. ரொம்ப ஜாஸ்தி உப்பு சாப்பிடுறாங்க. ரொம்ப ஜாஸ்தி நாங்க உப்பு சாப்பிட்டா ஹைப்பர் நெட்ரிமியா ஆயிடும். அதனால பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுறது, கால்ல சொல்லிங் வர பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா வரும். காஃபி, டீ கூட சிகரெட் சாப்பிடுறது ஹார்ட் அட்டாக் பிரச்சனை, ஸ்ட்ரோக் பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு வரும். கேன்சரும் எடுத்துட்டு வரும். அதனால கண்டிப்பா சூடான டீ கூட சிகரெட் சாப்பிடுறது எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. மூணாவது, சிக்கன், மட்டன், ஃபிஷ்னு சொல்லி ஹை லெவல்ல புரோட்டீன் சாப்பிடுறது, இஃப்தியார்ல இருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் சாப்பிடுறது, இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல. புரோட்டீன் நீங்க சாப்பிடணும்னா அதுல பேலன்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஜாஸ்தி புரோட்டீன் எடுத்தா கிட்னிக்கு ரொம்ப ஓவர்லோடட் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால நீங்க உப்பு கரெக்டா யூஸ் பண்ணுங்க, புரோட்டீன் கரெக்ட் அளவில் எடுங்க. அப்புறம் தண்ணி ஒரு 8 கிளாஸ்ல இருந்து ஒரு 11 கிளாஸ் வரைக்கும் இஃப்தார்ல இருந்து சஹருக்கு உள்ள நீங்க சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் பேருக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கு, அவங்க எப்படி செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு கிட்னிஸ்ல ஸ்டோன் இருக்கு, ஆனா அது எதுவுமே பெயின் உங்களுக்கு எடுத்துட்டு வரலனாக்கா அவங்க கிட்னி ஸ்டோன் பேஷண்ட் நீங்க நோன்பு வைக்கலாம். அது யூரேட்டர்ல மாட்டிட்டு இருக்குனாக்கா அந்த டைம் நீங்க அவாய்ட் பண்ணா ஃபாஸ்டிங் பண்றது நல்லா இருக்கும்.